அதாவது இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற கடைசி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயார்த்த பகுதி, அதுல 4வது பிரபன்ன பரித்ராணம். ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். அற்புதமா சாதித்தார் லோகாச்சாரியரே. அவரே தன்னுடைய ஓரொரு கிரந்தத்தில் வேறொரு கிரந்தத்தை படுத்தி மேற்கோள் எடுத்து காட்டுவர். அப்படி இது ஒரு இடத்துல தெரிவிக்கிறார். ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மத்தாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். உன் தாயாரோ தந்தையாரோ தம்பியோ தமையனோ உற்றாரோ உறவினரோ ஒருத்தரும் உன்னை ரட்சிக்க போறதில்லை. ஏன் தகப்பனார் காப்பாற்றணும்னா பிரகலாதனை ஹிரண்யகசிபு ரட்சிக்கிறதானே, கொல்லன்னா பார்த்தான். தமையனார் தம்பியை காப்பாற்றணும்னா வாலி சுக்ரீவனை காப்பாற்றுறதானே, கொல்லன்னா பார்த்தான். ராவணன் விபீஷணனை ரட்சிக்கிறதானே, நாட்டை விட்டேன்னா துரத்தினான். தாயார் பிள்ளையை காப்பாற்றணும்னா கைகேயி பரதனை ரட்சித்திருக்கலாமே, காணமே. இவா இத்தனை பேரும் கைவிட்டுட்டா கைவிட்டவர்களை ரட்சித்தது ஓடோடி வந்த நாராயணன் தானே. அதனால அவனையே ரட்சகனாக கொள்ளுவாய் என்று பிரபன்ன பரித்ராணம். பிரபன்னர்கள் சரணாகதர்கள், பரித்ராணம் அவர்கள் உய்வதற்கு ஒரே வழி சர்வரட்சகனான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனே. இது அத்தால தெரிவித்தார். இப்ப நாம கடைசியில பார்க்க போற ரொம்ப அற்புதமான கிரந்தம் திகழ் வசனபூடனத்தின் சீர்ம ஒன்னுக்கில்லை. சீர் வசனபூடனம் அன்னபுகழ் முடும்பை அண்ணல் உலகாரிசிரியன் அவர்கள் செய்திருக்கிற 18 கலைகள் மனோளவர்கள் அழகா